வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாங்கள் தட்டான்குளத்தில் போய் ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு நாங்கள் சாவச்சேரி தட்டான்குளத்தில் போய் ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள். அதே நேரத்தில் வந்து மிரிசிவில் ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள். அதே நேரத்தில் கச்சாயில் ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள். ஸோ அதில் தட்டான்குளத்தில் இருக்கிற பிரதேச மக்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தவை என்றால் அதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து செஸ் போர்ட் வேண்டி தர சொல்லியிருந்தவை குழந்தை பிள்ளைகளுக்கு செஸ் பழக்கிறதுக்காக. ஸோ அதை இன்றைய தினம் வந்து நான் நேற்றைய தினம் ஒரு கனடாவில் இருந்து அவர் அண்ணா ஒரு ஆள்கிட்ட நேற்றைய உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா. நான் அவர் எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட உதவிகளும் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து தட்டாங்குளம் ரோட்டில் இப்படி ஆடி போகிறோம்ன்றது பார்க்கல. நீங்கள் கணக்க பண உதவி எனக்கு செய்திருந்தவர் எலெக்ஷன் நேரத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்து என்ன சந்தித்து கதைச்சிருந்தவர். ஆகவே அண்ணாட்ட நான் கேட்டிருந்தேன் என்னென்றால் எனக்கு இந்த இதுக்கு நேற்றைய தினம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். நான் கனடாவில் இருந்து இப்போ எல்லாரும் சொன்னேன்றால் இப்போ ஒரு விடயத்துக்கு நான் கனவேறிட்ட இருந்து பிராசன் நிற்கிறேன் காசு என்ன இது நிற்கிது ஒரு பேர் வானவங்க பொருள் நிற்கிறார் என்ன தெரியல என்னண்டு ரைட். அது யாருக்கு என்னது கொடுக்குறேன்னு சம்மந்தமாக ஒரு டவுட் ஒன்று வந்துட்டு அதான் பிரச்சனை காரணம் பண்ணவர் என்னடா அதில் என்னோட கேட்டிருந்தவே சனசம நிலையத்தில் தட்டான்குளத்தில் இருக்கிற சிறு அந்த விளையாட்டு கலை ஒளிரில் தட்டான்குளம் ஒளிர் இல்லை ஒளிர் அங்கே இங்கே ஒளிர் தான் ஒளிர் நினைக்கிறேன் விளையாட்டுக்களை எந்த பேர் தெரியல. என்னோட கேரம் போர்ட் கேட்டிருந்தவை. அப்போ அதுக்கு நான் என்னுடைய காசில் தாரேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய காசு என்னுடைய பாராளுமன்ற சம்பளத்தில் இல்லை. என்னோட ஒரு வேலைக்கு கன வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வேணலாம். உங்களுக்கு வடிவ தெரியும். இவர்கிட்ட கொடுத்து போட்டு வேறொரு ஆளுக்கும் கணக்கு காட்டலாம், இவருக்கும் கணக்கு காட்டலாம், அவருக்கும் கணக்கு காட்டலாம். ஆகவே இது கனடாவில் இருந்து ஒரு அண்ணாரால் பேர் சொல்கிறத அவர் விரும்பலை என்றபடியாக பேர் சொல்லலை. ஆனால் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு KJ என்று தான் அவர்கிட்ட பேர் இருக்குது. அப்போ வேறொரு ஆள்கிட்ட பேர் KJயில் தான் ஏமாற்றலாம். KJ என்ற பேரில் ஒரு அண்ணால் அவருடைய ஃபுல் நேம் சொல்லல ஒரு கிறிஸ்டியன் அண்ணா அவரால் அவர் எனக்கு முதல் மட்டக்களப்புக்கு எல்லாம் உதவி செய்து நான் என்றெல்லாம் எனக்கு காய்ச்சவர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த இதுக்கு எனக்கு 3 lakhs அனுப்பிவிட சொல்லி. இப்போ அவர் சொன்னார் தான் இன்றைக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் காசு அவருக்கு இப்போ அங்கே நைட் இங்கே பின்னேரம் எனக்கு நான் நாளைக்கு கொழும்பு போகணுமன்றபடி அப்போ நான் என்னோட கிடக்கிற காசில் வந்து இன்றைய தினம் 88,000 ரூபாய்க்கு மொத்தமாக சாமான் வேண்டி இருக்கிறேன். மூன்று இடத்துல கொடுக்கறதுக்கு 6 கேரம் போர்ட் எவ்வளோ போட்டிருந்தவ 9,500 ரூபாயா எவ்வளோ அப்படி போட்டிருந்தா கேரம் போர்ட் வீல் கிடக்கு பிராசன்னிட்ட 6 கேரம் போர்ட்டும் 20 செஸ் போர்ட்டும் வேண்டினாங்க. அதில் 3 இடத்துக்கு கொடுக்க போகிறோம். அதில் எவ்வளோ ஆக்கள் எவ்வளோ நிற்கிறோம்ன்ற அடிப்படையில் 3 இடத்துல கொடுக்க போகிறோம். இது ஒரு இது உண்டு. மற்றது இனிமேல் நீங்கள் யார் கட்சிக்கு காசு அனுப்பினாலும் அது பிராசன்னிட்டு தான் அந்த காசை கொடுப்பேன். பிராசனை தான் பொருளாளர். பிராசனை அதில் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கொண்டு அவர் செய்ய வேண்டிய காசு எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு எங்கெங்கே எவ்வளோ கொடுக்க வேணுமன்றதையும் பிராசனை தீர்மானிப்பார். அவர் தான் காசு கணக்கு வழக்கு எல்லாத்துக்குமே பொருளாளர் தான். பிரச்சனை இல்லை. அது கட்சிக்கு அவர் சொல்லுவார். அல்லது எனக்கு யாரன் அனுப்பினாலும் அந்த கணக்கை நான் அதை சொல்லுவேன். பிராசனை விரும்பல தன்னுடைய அக்கௌண்ட்டு வாரது வழியாக தனக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்கிறார். ஆகவே என்ட அக்கௌண்ட் BS அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக எதனை அனுப்புகிறாலும் அனுப்பலாம். மிச்ச வீடியோ பார்ப்போம். அறுபது படியில் கிட்ட நிற்கிறவங்க வேலை முடிச்சு வருவாங்க. உங்களுக்கு வேற வேணும் ரெண்டு கரும்பு நான் ஓகே
இப்போதைக்கு 2 போட் கிடக்கு தேவையான சொல்லுங்க நான் பண்ணி தரேன் மலைக்கு தண்ணிக்கு உங்களுக்கு தெரியும் நினைப்பாங்க பவுடர் ரூம் இருக்கு தானே ரூம் கிடக்கா இப்போ இதில் கொண்டு கட்ட போகிறோம் அதை நான் யோசிச்சேன் போர்டு எங்கே வைக்க போறீங்கன்னு போட்டு தான் நான் எங்களுக்கு அங்கே இருக்குது ஆல்ரெடி அதுக்கு நாங்கள்லாம் கட்டினாங்க இப்போ இந்தியாவில் கிரவுண்ட் இதில் ஒன்று கட்டுவோம் கட்ட காணிக்காரெல்லாம் ஓமெண்ட் சொல்லி வந்துருக்கேன் காயும் கிடக்கு பவுடரும் கிடக்கு எல்லாம் கிடக்கு தண்ணி ஊற்றாமல் பாய்ச்சிங்கன்னா சரி தண்ணி ஊற்றினா தான் அது கொண்டு வரும் மற்றபடி பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் பண்ணி தரேன் அதில் நீங்கள் கேட்ட மெட்டீரியல்லாம் நான் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு 20 லட்சம் போடுறேன் அதுக்குள்ள எவ்வளோ தேவைன்னு நான் முழுக்க கட்டி முடிக்கல நினைக்கிறேன் நீட்டாக கட்டி முடியுங்க அதை நான் அதுக்கு அது இந்த கிளட்டக்கூடிய மாதிரி போட்டுனா இல்லை அதான் அது பொப்பாரண்டாரா சீமெண்ட் அடித்து நட்டாலும் அவரத்தில் வட்டி போட்டு மிச்சத்தை எடுத்து திருப்ப எடுக்கக்கூடிய மாதிரி செய்யுங்க நீங்கள் அது நான் ஒரு போட்டு தரேன் சீமெண்டோட எடுக்கலாம் எவ்வளோ காலத்தில் அது வரக்கூடிய எடுக்கக்கூடிய அதப்போ மார்ச் மாதம் 26ஆம் தேதி க்ளோசிங் டேட் நான் மார்ச் மாதம் வார மாதம் ஒரு 6ஆம் தேதிக்கு முன்னம் நாங்கள் பிரேச சேலத்தில் கொடுப்போம் பிரேச சேலம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு 10-12ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பும் மாவட்ட சேலத்தில் 26ஆம் தேதி ஃபைனலைஸ் பண்ணப்படும் போனால் ஏப்ரல் மாதத்தில் தொடக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் புது வருஷத்துக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்துடும் வந்தால் இங்கே டிஎஸ்சி காசு பாஸ் பண்ணப்பட்டால் நீங்கள் வேலையை செய்யணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வர அளவு எல்லாம் உண்டு சரி இப்போ எங்களுக்கு அந்த தற்காலிகமாக உண்டாமைக்க வேணும்னா விளையாடுறேன் அதோட அந்த ஓகே விளையாடாமல் போய் பங்கு பெற்ற டெம்பரரியாக நீங்கள் அந்த முதல்ல எடுத்து வச்ச போஸ்ட் இன்ஜினியர் நீங்கள் அதுக்கு என்ன வேணும் டெம்பரரியாக சுற்றி நெட்டு கட்டணும் இல்லாடி பந்த ஒரு நாள் அதை நான் அந்த நேற்று போட்டு நான் கச்சாயில் இப்போ சொன்னவே புது நெட் 1 கிலோ வந்து 1500 ஆகுது அதில் 4 கிலோவோ என்னவோ காணுமாமண்டு அதில் இது நான் சொல்ல டெம்பரரி தற்காலிகமாக பழைய நெட்டை வேண்டி போல இப்போ பழைய நெட் இன்னொரு 3 மாதத்துக்கு மேலே இந்த நெட் கிடந்துச்சு இல்லை அந்த நெட் கவர்மெண்டல் வேணுமோ நான் காசு தரணும் அல்லது நான் எங்கே இடக்கன்னு சொல்லுமோ பண்ணி தரேன் சரி எங்கே பழைய நெட் நான் ஏதோ 4 கிலோ நெட் காணுமா சுற்றுக்கிற அடிக்கிறது கச்சாயிலே 1500 அப்போ நீங்கள் வெயிட்டு காய்ச்சி போட்டு வேண்டி போட்டு பில்லை தர சொல்லுங்க எத்தனை கிலோ ஒன்று போட்டு பில்லை தர நான் காசு தரேன் 4 கிலோ காணமாட்டேன் அது 4 கிலோ காணமாட்டேன் தான் சொல்லி சொன்னார் போல் டேமேஜ் ஆகிறது தானே பிரச்சனை இப்போ நான் பெர்மனெண்ட்டாக கற்று தானே போடுறோம் அது வரைக்கும் தானே ஒரு 3 மாதத்துக்கு அது நெட் கிடக்கும் கொஞ்சம் அது காசு கிடக்கும் நான் தரேன் சங்கத்தில் மெஜிரியல் தானே காசு பண்ணுங்க இல்லை சார் இப்போ நான் சேர்த்து கொண்டு வயரிங் மட்டுமே 1 லட்சம் முடிஞ்சிருந்து கூடுதல் எல்லாம் படிக்கிற இல்லை சார் இல்லையா இப்போ நான் அந்த தார காசில் நீங்கள் வயரிங் காசு எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணி எடுக்கலாம் தானே யாரோ ஒரு ஆள்கிட்ட இப்போ அந்த வழக்கு போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும் போட்டு எடுத்து போட்டு இப்போ இதாக தாரில் காசில் அப்படின்னா மக்கிய மீப்பை பறிச்சுட்டு அப்படி மக்கிய போட்டு நீங்கள் அல்லது இந்த வார காசில் அது கொடுத்து பேலன்ஸ் பண்ணலாம் தானே ஒட்டு பிரச்சனைங்கடா டிஎஸ் வந்து காசை தாரா சாமான தாரண்டெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் டிஎஸோட காய்ச்சி போட்டு தான் செய்வோம் நான் சொல்லிவிட நீங்கள் இங்கே காசை பண்ணி போட்டு செலவழிச்சு பண்ணி தான் செய்வார் டிஎஸோட இருக்க கதைங்க அவே நீ கண்ட்ராக்டை கால் பண்ணி அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது தாராளமாக காணும் நீங்கள் கொஞ்சம் காசாக கேட்டீங்கன்னா நான் தாராசு தாராளமாக காணும் எல்லாம் கட்டுறது நான் நேற்று கதைச்சினேன் சாரோட சொன்னவர் விலையில கேட்டு போட்டு டீயோட கதைங்க எஸ்டிமேட்டை போட்டு தருவாங்க அவ்வளோ எஸ்டிமேட் போட்டு தருவாங்க நிறைய போட்டு தரணும் அவருக்கு கேளுங்க ஒரு சுற்றி வர ஃபுல்லாக நேட்டு அடிக்கிறதுக்கு போடுங்க சார் போட்டு மச்சில் அடைக்க சொல்லுங்கடா நான் பாருங்க எனக்கு இப்போ போட ஆசை தான் நான் மச்சில் அடித்தேன் எனக்கு அதான் பேர் அடிக்கிறேன் அடிக்கிறாங்க கொஞ்சம் ரைட் ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறதுக்காக ரைட் நீங்கள் மச்சில் அடைக்க இங்கே மச்சு போய்க்க சொல்லுங்க நானும் வருவேன் நான் உங்களுக்கு நாங்கள் முந்தி அந்த நேரம் பாஸ்போர்ட் மச்சு போடைக்கல 200 ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு சோடாது வேண்டியது வேணும் அந்த நேரம் எங்களுக்கு ஒருத்தரும் ஸ்பான்சர் பண்ணுறது கொடுத்துரும் இல்லையா அரசியல் மாதிரிலாம் புடியல் வாரதும் இல்லை நாங்கள் வந்து காகல் ஃபுட் சீட்டில் போய் நான் வேலை செய்து காசு பண்ண தெரியும் உங்களுக்கு மெடிக்கல் எங்களுக்கு வெளியில சொல்லி நம்ம இப்ப விளையாட்டுக்கு அப்படி செய்யறது ஆனா அதுவும் செய்யறது இல்லை நாங்கள் காசு எடுத்து தான் செய்யறோம் நீங்களாம் வந்துருக்கு உங்களுக்கு மச்சுக்கு போறதுக்கு சப்பாத்துகள் அது எழுதினா நான் அந்த டைம் வேண்டி தரேன் டூர்னமெண்ட் நடக்க வட்டில் வரணும் நல்ல ஷூ பண்ணி தரேன் மச்சுக்கு தேவையான சப்பாத்து வேண்டி தரேன் உங்களுக்கு சப்பாத்து ஜேர்சி அடிக்கிறா ஜேர்சி அடிக்கிற காசு குழம்புல ஜேர்சி அடிச்சாலும் சரி இங்கே ஜேர்சி அடிச்சாலும் சரி நான் வேண்டி தரேன் அடுத்த டூர்னமெண்ட் எப்போ வருது சித்திரை அந்த டைம் நான் சொல்லுவோம் நான் ஜேர்சி தரேன் சரி சார் இந்த இது கோச் ஒன்று பழகக்கூடிய மாதிரி அதான் சுதேஷ் அண்ணையோட கதையும் கூட சொன்னேன் நான் அந்த சரி சுதேஷ் அண்ணன் சொல்லி அவருக்கு இந்த பேரை சொன்னீங்கன்னா தெரியும் அதான் எங்களை தூக்கி வளர்த்தது எங்கள் அண்ணாக்கள் இந்த பட்ச் 96 லெவல் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க இப்படி கோச் அரேஞ்ச் பண்ணலாமான்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டீமில் 6 மணி நேரம் ஒருத்தன் சாவச்சேரிக்காரன் இருந்தாலும் அவன் வந்து பழக்கம் இருந்தார்
பழகினா நாங்களோட கதைச்சினாங்க சார் மோனதாஸ் டீம் நேஷனல் போர்டில் இருக்கிறாங்களா ஆனால் பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட் கேட்கணும் பேமெண்ட் கதைக்கு இல்லை வந்து பழக்கம் அவர் வந்து போகிறோம்டா மோட்டர் பைக் காசுகள் அதுகள் இதுகள் இந்த செலவுகள் வரும் தானே கேளுங்கோ நாங்கள் என்னால் முடிஞ்சது தான் நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு தந்து கூட நான் நிப்பாட்டியில் தானே தான் சார் தாண்டா பெர்மனண்டாக கனகாலத்துக்கு தாளத்துக்கு யோசிக்கணும் அப்போ அப்படியான இதாக ஒரு வசதி வந்து தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் வேறு ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் இந்த ஏரியா தட்டாங்குளம் ஏரியா ஒரு ஆள் வெளிநாள் இது கண்டாக்ட் பண்ணால் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவீங்க வேறு வேறு ஆக்களுங்களோட கதைக்க இப்போ இந்த உங்களுக்கு இந்த தந்தான்னா வந்து அவர் மட்டக்களப்பு தான் நினைக்கிறேன் கனடா ஆனால் அவர் மட்டக்களப்பு தான் முதல் உதவி செய்வார் நான் மட்டக்களப்பு தான் நிற்க நினைக்கிறேன் கனடாவில் இருந்தேன் அப்போ அவர் இப்போ எல்லாரும் யோசிக்கிற மாட்டா தங்க எங்கள் ஏரியா கொடுக்க மாட்டோம் இப்போ இந்த சாவச்சியில் எத்தனையோ பேர் கதைக்கிறவே மில்லியன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் 170 லட்சம் எல்லாம் கொடுத்து தானே இவ்வளோ காசு முழுக்க களவு போனது அப்போ கிணவர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அந்த நேரம் நான் தாழ்த்து உங்களுக்கு எடுத்தாங்க சரி ஓகே சந்தோஷமா ஓகே சார் ஓகே அக்கா இது கரம்போட் கேட்டு செஸ் போட் கேட்டீங்க அது செஸ் போட் 8 பண்ணி கொண்டு நாங்கள் படிக்க இல்லை 8 செஸ் போட் கொண்டு நாங்கள் அதை இப்போ தாரணம் கொடுக்கும் பட் அந்த ஒயிட் போட் கேட்டு நீங்கள் ஒயிட் போட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் இருக்குது பெருசு இல்லை பெருசுன்னு நான் உங்களை கொண்டு போய் தரேன் இதை கொடுங்க அதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படியே நாங்கள் போட்டு கிடக்குது இல்லையா தேங்க்யூவா ஓகே சரி சந்தோஷம் மற்றது நான் அந்த ஒயிட் போட் தானே கேட்டீங்களா அதை நான் வந்து ஓ அது ஒன்றுண்டா ஓ அது இன்னும் மிருகம் சார் இது வந்து உங்களுடைய சொந்த நிதியில் இல்லை இது வந்து நட்டுவிட்றேன் அந்த டீட்டெயில் இது வந்து கனடாவில் இருந்த அண்ணாவரால் 3 லட்சம் ரூபா காசு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கார் புதைக்கு கச்சாய்க்கு மற்றது அந்த இடம் அங்கே மிருசு அதுக்கு எல்லாத்துக்கும் அரசு நிதியில் தானே இப்போ உங்களோட இது இது 1 லட்சம் ரூபா காசு அந்த 3 லட்சத்தில் எனக்கு காசு போடலை எனக்கு தாரேன்னு சொன்னார் இப்போ என்னோட கிடந்த கிரெடி கார்டில் இந்த 88,000 ரூபாய் சாமான் பண்ணாங்க அதில் மொத்தம் வந்து 20 செஸ் போட்டும் 6 கேரம் போட்டும் பண்ணாங்க அதில் 2 கேரம் போட்டாங்க 2 செஸ் போட்டாங்க 8 செஸ் போட்டு இங்கே கச்சாய்க்கு வந்து 2 4 வடக்கு மிஷலுக்கு 2 6 30 கொடுத்துருக்குறேன் மற்றது மிச்ச காசில் மற்ற ஏரியாக்களையும் கேட்டாலும் கொடுப்பேன் சரி ஓகே சரி ஓகே நான் வரேன் கௌசிக் மாதிரி நேற்று ஒரு ஆளோட காய்ச்சினா நம்ம எங்களுக்கு கொஞ்சம் காசு தான் தேவை 3 இடத்துக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் சேர்த்து அந்த காசு பார்த்துருக்கு 2 கிளம்புடைய எங்கள் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நீங்கள் விளையாடுறாங்க இல்லை மட்டும் விளையாடுறாங்க சரி இங்கே வந்து வச்சிருக்கோம் அது 4 செஸ் போர்டும் இருக்குது குழந்தை பிள்ளைகளுக்கு யாரும் பழக்கி விளையாடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட தேவைன்னு கேட்டால் சொல்லுமா நாங்கள் வேண்டாம் சரி நீங்கள் நேற்று கேட்டீங்கன்னா உடனே நேற்று வரதை கேட்டால் நம்ம காசு வந்து 3 இதுக்கு 3 இதே தந்துட்டு அந்த வெஹிக்கிள் நம்பராக பார்த்துறாங்க
வீடியோ எடுத்து போட்டு ஒவ்வொரு சமூகத்தை பார்த்தாலும் இப்படி சமூக விரோத செய்கிறார்கள் எல்லாருக்கும் திருப்பாரனாலேயே திருத்திராம நாடினாங்க. இப்போ தலைவர் இல்லாமல் போனால் நாங்கள் இரண்டு என்ன ஊழி போயிருக்கு இப்படி கள்ளமண்ண கலந்து அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காகவே செய்யணும். இன்றைக்கு நாளைக்கு நிப்பாடுவோம் ஒரு பேருக்கு வெளியே ஒரு மாதிரி காலத்தில் இந்த இதுதான் சொன்னீங்க முன்னாடி அந்த அந்த அண்ணா வந்தார். திரும்புறதான் நான் ஒரு ஞாபகம் வச்சிருக்கிறேன். என்னோட ஒரு மாதம் 2 மாதத்துல இப்போதைக்கு அந்த குழந்தை பிள்ளைகளை கூப்பிட்டு இதில் பழக்கம் யாரும் கூப்பிட்டு பழக்கம் கணக்கு பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா நான் கூட போட் பண்ணி தரேன். இந்த கரம் போட்டு இருந்தாலும் பெரிய கரம் அடிக்கலாம், சின்ன கரம் அடிக்கிறதுக்கு பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா நான் தொடர்ந்து பண்ணி தரேன். வேறு இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது நான் அடிக்கிறேன். சரி அந்த இதுதான் போடலாங்க. எவ்வளோ தூரம் இது போடல அந்த பண்ண இன்னும் தண்ணி பார்த்துட்டு வேறு